மக்கள் அனைவருக்கும் வணக்கம். சீமான் அவர்கள் சமீபத்தில் ஈவே ராமசாமி பற்றி பேசிய பேச்சு, அதை தொடர்ந்து திமுக வரிசை கட்டிக்கிட்டு எல்லா பக்கத்தும் போராட்டம். எப்படி நீ சொல்ல போச்சு? ஈவே ராமசாமி யார் தெரியுமா? பெரியார் யார் தெரியுமா? இது பெரியார் மண் தெரியுமா? இதில் நீ இப்படி பேசலாம்? அவர் அப்படி சொன்னதுக்கு ஒன்றைக்கு ஆதாரம் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் கிளம்பியிருக்காங்க. இதெல்லாம் கிளப்பி விட்டது திமுக நல்லாவே தெரியும். திமுக ஆதரவோடு தமிழகம் முழுவதும் சுமார் 61 இடங்களில் சீமான் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. எதுக்கு? இந்த ஒரு விவகாரத்தில். எனவே இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் சீமான் பேசின பேச்சை வச்சு ஒரு பூதாகாரமாக மக்களை திசை திருப்பி கொண்டு போகிறதுக்கு திமுக அரசு தீவிரமாக செயல்படுது. அதுக்கு வேறு வேலை வெட்டி இல்லாமல் இருக்கக்கூடிய திக போன்ற இயக்கங்களை அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க. அதனால் ஒரு 61 வழக்குகள் பதிவாயிருக்கு. அப்படி என்ன பேசுனார் அப்படின்னா, பொதுவாக வாட்ஸ்அப் போன்ற பொதுத்தலங்களில் இந்த மாதிரி விஷயங்கள் வரும். அதில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, காமத்தை அடக்க முடியவில்லை என்றால் உன் தாயிடமோ மகளிடமோ அதை தீர்த்துக்கொள், அவர்களும் பெண்கள் தான், உன்னுடைய திருப்தியே உனக்கு முக்கியம் அப்படின்னு ஈவே ராமசாமி சொன்னதாகவும், அது விடுதலை 7/11/15/1953 வெளியானதாகவும் ஒரு செய்தி எப்போதுமே பரவுறது உண்டு. ஆனால் அப்படி ஒரு செய்தி வெளியாச்சா? அது மாதிரி ஈவே ராமசாமி பேசியிருந்தாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதற்கு நம்ம எங்கே போகணும்னா, தீவுத்திடல் இருக்கு இல்லையா, அதில் ஒரு லைப்ரரி ஒன்று இருக்குது. யார் இவர் எழுதுனதெல்லாம் அதை ஒரு 2 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடி இழுத்து மூடிட்டாங்க. யார் முக்கியமானவர்கள வரக்கூடாதுன்னு. அந்த முக்கியமானவர் வேற கிடையாது, என் டீம் பசங்க உள்ளே போகிறான்னு வச்சுக்கவே அதை தேடி பிடிச்சி முடக்கணும். ஏன்னா அதுக்குள்ளே அந்த ஆள் கேவலமாக நிறையா பேசியிருந்தாரு. அதை தோண்டி எடுத்தோம் இல்லையா, ஐயோ இது வெளியாச்சுன்னு வச்சுக்கவே ஈவே ராமசாமிக்கு பங்கு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அதை கொஞ்சம் ஃபில்டர் பண்ணி வச்சுருக்காங்க வச்சுக்கவே. அதை நீங்கள் கொஞ்சம் திறந்து விட்டீங்கன்னு வச்சுக்கவே மக்களே படித்து தெரிஞ்சுக்குவாங்க ஈவே ராமசாமி யாருன்னு. சீமான் சொன்ன இன்றைய கருத்து ஈவே ராமசாமியால் சொல்லப்பட்ட கருத்தே அல்ல அப்படின்னு சொல்லிட்டு குதிக்கிறீர. அதே மாதிரி ஈவே ராமசாமி இருந்த காலகட்டத்தில் அவர் இஷ்டத்துக்கு என்னென்ன மனப்போல போக்கில் ஏகப்பட்டது பேசினார்ல, அது எதுக்காக நீ ஆதாரம் வச்சுக்கிட்ட நீ பேசுற? இன்னைக்கு ஆதாரம் கேட்குற? இது மாதிரி எத்தனை லேபிள் நீ கொண்டு போய் ஈவே ராமசாமி கொட்டியிருப்ப. அன்னைக்கு உனக்கு குழு இருந்துச்சு, ஒன்று எதிர்மறையாக ஒரு லேபிள் ஒட்டினோடனே உனக்கு கசக்குதா அப்படின்னு நம்ம தீக்கா கும்பலை பார்த்து கேட்கணும். யாரு? மக்கள். அது எப்படி கேட்கணும் கேளுங்க. அது என்ன அப்படின்னா, முதலாவது காமம்னு ஒன்று இருக்கு இல்லையா, காமம் கல்யாணம் இதையெல்லாம் அவர் எப்படியா சொல்றாரு அப்படின்னா, பெண்கள்லாம் என்ன பண்ணுங்கன்னா, இந்த டீ கடையில் இருக்கிற போண்டா இருக்கு இல்லையா, அதை எப்படி புறக்கி சாப்பிட்றோமோ அது மாதிரி ஆண்களை புறக்கி சாப்பிடுங்க. இதுதான் ஈவே ராமசாமி இந்த காமம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பெண்களுக்கு சொன்ன மிக முக்கியமான அறிவுரை. வேற ஒன்றும் கிடையாது. இன்னைக்கு யாராவது மேடையில் உட்காந்து இது மாதிரி பேசினா வச்சுக்கவேன் செருப்பை கட்டிடுவாங்க. ஆனால் இந்த ஆளை இவங்க இந்து மதத்தை எதிர்த்து ஒரே ஒரு காரணத்துக்காக தூக்கி வச்சு கொண்டாடி இருக்கேன்னு வச்சுக்கோங்க ஒரு கும்பல். இந்த ஆள் இன்னும் சில விஷயங்கள் பேசணும் உண்டு. அது ஏன் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு இப்போ அப்படின்னா, சொல்லாத ஒரு கருத்துக்கு நீ இந்த குதிக்கல, சொன்ன ஒரு கருத்துக்கு மாறா நீ எத்தனை லேபிள் ஒட்டியிருக்க. அதாவது அவர் சொன்ன கருத்து வேற, நீ ஊருக்குள்ள ஒட்டுற லேபிள் வேற. அப்படி பார்த்தா சுதந்திர போராட்ட தியாகி யாரு? ஈவே ராமசாமி. எங்கேயா நீ சுதந்திர போராட்ட சம்பந்தமாக கைதாயிருக்கியா? எனக்கு தெரிஞ்ச அந்த ஆள் கடைசியாக 47க்கு முன்னாடி 15 வருஷமும் தீவிரமாக பண்ண கருத்து என்ன அப்படின்னா, இந்த காங்கிரஸ்காரங்க பாருங்க, அவனை ஒழிக்கிறதுக்காக நீங்கள் ஏகாதிபத்திய அரசாக இருக்கக்கூடிய யாரு இந்த பிரிட்டிஷ் அரசு இல்லையா, அவன் நீடிச்சா தப்போன்னு கிடையாது. நமக்கு விடுதலை வாங்கி ஒன்று குண்டு ஊசி கூட பெறாது, நம்மளால எந்த உற்பத்தி பண்ண போகிறது கிடையாது. எனவே அவனே ஆட்சி போயிட்டு போகிறான், நல்லா ரோடு போடுறான், அவன் நல்லா ட்ரெயின் விடுறான், உனக்கு ஏதாவது வருமா இப்படின்னு ஒரு கீழ்த்தரமான பேச்சை பேசி தெரிஞ்சது யாரு? வேற யாரும் கிடையாது, ஈவே ராமசாமி. இந்த ஆள் சுதந்திரப்படுத்தி ஐயா நான் கேட்குறேன், ஐயா சுதந்திரம் யாருக்கு வேணா கொடுத்துக்கோ, இந்த சென்னை மாகாணத்துக்கு பாருங்க அதுக்கு மட்டும் கொடுக்காத அப்படின்னு கடைசி அதுலக்கு வந்துட்டான். யார்? இந்த ஆளு. இந்த ஆளு நீ சுதந்திர போராட்ட ஊருக்குள்ள சொல்லும் போது யோசிச்சு பாரு, ஒரு கருத்துக்கு நேர்மாறான விஷயத்தை சொல்லும் போது நீ குறிக்கிறீல, நீ செய்யறது என்னது? அதே நேர்மாறான வேலையை இத்தனை பண்ணியிருந்த. அது மட்டும் கிடையாது, மேலே போட்டு இவங்க சொல்ற முக்கியமான வசனம் கடந்த 35 வருஷத்துக்கு மேலே கேட்டு கேட்டு புளிச்சு போற வசனம் தெரியுமா? நீங்களாம் படிச்சு இன்னைக்கு முன்னேறது தெரியுமா? யாரு? கிழமை பெரியார் தான் அப்படின்வானுங்க. அப்போ வரும் பாருங்க ஜிவ்வுன்னு ஒரு கோவம். அந்த ஆள் எங்கே படித்தேன், அந்த ஆளுடைய வரலாறு படிச்சுன்னு வச்சுக்கவேன் அவன் எவ்வளோ பெரிய மைனர் தெரியும். நான் அதுக்கப்புறம் வரேன். இதையே நான் கோவமாக சொல்கிறேன் அப்படின்னா, இங்கே பள்ளிக்கூடங்கள் உருவாகிறதுக்கும் அந்த கட்டமைப்பு இருக்குல்ல, ஊராட்சி ஒன்றியங்களுக்கான கட்டமைப்பு, இது எல்லாம் உருவாகிறதுக்கு முக்கியமான காரணகர்த்தாவாக இருந்தது திருப்பூர் அவினாசிலிங்க செட்டியார் அவர்கள். திருப்பூர் அவினாசிலிங்க செட்டியார் அவர் இருந்த காலகட்டத்தில் இந்த கல்வித்துறை இல்லையா, இதோட கட்டமைப்பு முழுசாக உருவாக்குறாரு. அவருக்கு ஒரு சிலை கூட உங்களுக்கு பார்க்க முடியாது, அவருக்கு உரிய மரியாதை கூட இங்கே கிடையாது. எல்லா இடத்துலையும் கல்வின்னு போய் சேர்றதுக்கு கட்டமைப்பு உருவாக்குனது அவர்னா, இங்கே இருக்கக்கூடிய மக்கள் இருக்காங்க பாருங்க, அவங்கள்ட்ட கல்வி ரொம்ப முக்கியம்னு கொண்டு சேர்த்தது மட்டும் கிடையாது, நீ கடனை வாங்கி அது படிக்கவே பிள்ளையே அப்படின்ற ஒரு குணம் இருக்கு இல்லையா, அது தீவிரமாக விதைச்சது காமராஜர் காலம் தீவிரமாக இருந்துச்சு. இப்படி ஒவ்வொரு மனிதனும் படிக்கணும் இங்கே தமிழ்நாட்டில் அப்படின்றதுக்காக விழாவாரியாக ஒரு கட்டமைப்பை உருவாக்குனது ஒரு ஆள்.
அது படிக்கின்ற அக்கறையை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தது ஒரு ஆளு அப்படின்னு போது எந்த வேலையும் பார்க்காம காலித்தனம் பண்ணிக்கிட்டு தெரிஞ்ச ஈவே ராமசாமி தான் படிக்க வச்சானா கடுப்பு வருமா இல்லையா? இவங்க ஊரு ஃபுல்லா ஓட்டிக்கிறாங்க இந்த கருத்து. அப்ப இருக்கக்கூடிய கருத்துக்கு நேரு மாறா இன்னொருத்தவங்களுடைய புகழை திருடி தின்னும் போது இவங்க அப்ப லேபிள் விட்டு போது இனிச்சுச்சா, அப்ப இந்த கருத்து உங்களுக்கு கசக்குது. அப்ப நீ என்ன செய்யணும்னா ஒரு உண்மைன்னு பேசுறா. நேத்து உன்னால பேச முடியல, இது உண்மை இல்ல, ஈவே ராமசாமி சொல்லல அப்படின்னு சொல்லி ஓடி ஆறல. அப்ப இதை ஏத்துக்கடா, இதெல்லாம் உண்மை இல்லைன்னு சொல்றா. யுனெஸ்கோ அவார்டு கொடுக்கவே இல்லை, அந்த அமைப்பே சொல்லிருச்சு. அப்படி ஒரு அவார்டுலாம் கொடுக்கறதே கிடையாது. ஆனா ஊருக்கு இத்தனை வருஷமா நீ எத்தனை தடவை எத்தனை மேடையில பேசியிருப்ப, அது மன்னிப்பு கேள்றா. அதுக்கப்புறம் திராவிட இனம் வாழ்றதுக்கு காரணமே சுயமரியாதை ஊட்டுறதே யாரு? ஈவே ராமசாமின்றாங்க. இங்க திராவிட இனம் என்ன இருக்கு மிச்சம் நீ சொல்லு பார்ப்போம். எல்லா பேரும் அவன் மொழிவாரி மாநில பிரிஞ்சு அவன் வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் மட்டும் எங்க திராவிடம் எல்லாம் கேட்பலாம் இல்லையா? அது சொல்றதுக்கு புத்தியும் கிடையாது, துணிவும் கிடையாது. அது பேசுனீனே அதோட என்ன கொடுமை அப்படின்னா, இன்னைக்கு திராணி இருந்தா சீமான் வீட்டு முன்னாடி போராட்டப்படக்கூடிய தீக்கா அந்த பெரியாரி அமைப்புகள் இருக்குல்ல, நீ மேலையை போட்டு ஆமாடா எங்க பெரியார் இப்படிதான சொன்னாரு, தமிழ் மொழின்னு ஒண்ணு அழியுன்னு சொன்னாரா சொல்லி போடுறா. நான் பாக்குறேன் நேத்து அந்த ஆள் அந்த மாதிரி பேசிட்டேன். நான் சொல்றேன் ஒண்ணு, அந்த ஆளை வாய்க்கு வந்ததை பேசினா பேசுன்னு சொல்லுவேன். ஆனா அந்த ஆள் பேசுற விஷயத்தையே மறைச்சிட்டு நீங்க சுத்திட்டீங்கன்னா நீ உன் பொழப்ப ஓட்டுறதுக்கு ஈவே ராமசாமி சொத்துலேயே வாழக்கூடிய வீரமணிக்கு அந்த சொத்து தேவை, உனக்கு அது மாதிரி ஏதோ ஒரு பிழைப்பு வாதம் தேவை. அதுக்கு சுத்திக்கிட்டு இருக்கே தவிர வேற என்ன கேட்கிறேன்? நீ உண்மையே மனுஷ ஜென்மம் வச்சுக்கிறேன், மேடையை போட்டு ஆமா தமிழ் மொழி அழியணும் அவர் பேசுன்றேன். இருக்கக்கூடிய திருவள்ளூர்ல இருந்து கம்பெனி எல்லா வரையுமே அந்த ஆள் ஏக வசனத்தில் பேசுறது உண்மை சொல்லு. அந்த ஆள் சொல்லுவான்டா, நீ சொல்ல மாட்டேன். ஏன் தெரியுமா? உனக்கு அவனை வச்சு பிழைக்கணும். அதோட சேர்த்து ஈவே ராமசாமி பகுத்தறிவை ஊட்டி வளர்த்தார் தமிழ்நாட்டில். மற்ற இடத்துல என்ன பண்ணான்னு தெரியல. நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, அந்த ஊட்டி வளர்த்தார்ல அதுல ஆமாங்க ஈவே ராமசாமி அவர் கட்டின நாகம் இருக்காங்களே, அவங்க ஒரு நாள் கோயிலுக்கு போகும்போது அவங்க கோயிலுக்கு போறதை நிறுத்துறதுக்கு ஒரு பகுத்தறிவான வேலையை பார்த்தாரு. அது என்னன்னு கேளுங்க. என்னன்னா தன் நண்பர்கள் விட்டு தன் மனைவியை, அது தாசி புது தாசி, எப்படி புது தாசி ஊருக்கு வந்திருக்கு அவள்கிட்ட வம்புலுங்க சொன்னாரு. அதுல இருந்து நாகம்மைக்கு கூச்சம் வந்துருச்சு, அசிங்கமாயிருச்சு, அவமானப்பட்டாங்க, கோயிலுக்கு போறதை நிறுத்திட்டாங்க. எப்படி நிறுத்தா பாரு அப்படி ஊர்ல சொல்றான். இதெல்லாம் பகுத்தறிவு செய்யறா. நான் கேட்கிறேன், இது ஒரு வேலையை அந்த ஆள் செஞ்சு தெரிஞ்சேன், அதை நீ பெருமையா பேசு பார்ப்போம். அந்த ஆள் பண்ண காரியத்தை நீ மேடை போட்டு இந்த மாதிரி விஷயத்தை பேசு. நான் சொல்றேன் குட்டி குட்டியமா விஷயத்தை சரியா பேசணும் வச்சுக்கவேன். ஈவே ராமசாமியோட ஒரு கேவலமான ஆள் இல்ல அப்படி ஒரு முடிவுக்கு வந்துடலாம். அந்த ஆள் பெரிய ஆள் வர்றதுக்கு என்ன காரணம் நான் சொல்லிக்கலங்க. அது என்ன அப்படின்னா, கண்ணதாசன் ஒரு இடத்த சொல்லுவாரு. அது என்ன அப்படின்னா, அவர் காங்கிரஸ் விட்டு வெளியே வந்தாரு, காங்கிரஸ் மேல கோபம். அப்ப காங்கிரஸ் மேல கோபம் ஒரு கட்டத்துக்கு மேல எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, காங்கிரஸ்ல முக்கியமான ஆளுங்க ஃபுல்லா பிராமணர்கள், அது பிராமணர்களுக்கு மேல கோபம் ஆகிட்டார். அவரே எல்லாத்தையும் தானே நினைச்சுக்கிட்டு அதுக்காக பேசவும் தொடங்கினார் அப்படின்னு கண்ணதாசன் சொல்லுவார். அது நிதர்சனமான உண்மை. நான் இந்த இடத்துல ஒன்று சொல்றேன் கேளுங்க. ஒரு விதமான ஜாதி வெறின்றது ஜாதிய ஆதிக்க மனப்பான்மை மட்டும் கிடையாது. ஒரு ஜாதிக்கு எல்லா பிரச்சனையும் கிளப்பி விடுறது, அவங்க தான் எல்லாத்தையுமே காரணம் அப்படி சொல்லிட்டு மக்களை கூண்டா ஒரு வெறுப்பு பிரச்சாரம் பண்றா பாருங்க, அதுவும் ஜாதி வெறி தான் காரணம். அது ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு எதிராக அதை கிளப்பி விடுறது. நேரா பிராமணர்களை போய் திட்டுனா முடிஞ்சு போச்சு, எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. இங்க இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் அது ஒண்ணுதான் தீர்வு, அவங்கள போய் திட்டு அப்படின்றத அதிகப்படியா இந்த ஆள் உருவாக்கின பகுத்தறிவு. அந்த வெறுப்பு இருக்கு இல்லையா, அந்த வெறுப்பு தான் இந்த ஆளை இந்த அளவுக்கு கொஞ்சம் வளர்த்து விட்டுச்சு. எப்படி அந்த வெறுப்பு மக்கள்கிட்ட பிடிச்சிக்கிச்சு. இந்த விஷயம் இங்க மட்டும் கிடையாது, நீங்க உகாண்டா நடந்த கலவரம் இருக்கு பாருங்க, அது வரைக்கும் இந்த வெறுப்பு பிரச்சாரம் இருக்கு பாருங்க, அது மக்கள்கிட்ட ஈஸியா தீமா பத்திக்கும். அந்த மாதிரி ஒரு கும்பல் தெரிஞ்சாங்க, அந்த கும்பலுக்கு இவர் பேசுறது பிடிச்சிருந்துச்சு, அதனால நடந்ததே ஒழிய வேற எதுவும் மனவே கிடையாதா? இப்ப வரைக்கும் இந்த ஈவே ராமசாமி தூக்கி பிடிக்கிறாயில, அது சொல்ல மதங்களை ஃபுல்லா ஒழிக்க முயற்சி பண்ணாரு. மதங்களை ஒழிக்க சொன்னாரு, மதங்களை ஃபுல்லா ஒழிக்க சொல்லவே இல்லை. அவர் இந்து மதம் சம்பந்தப்பட்ட மட்டும்தான் பேசுறாரு. அவர் இன்னும் சில நேரத்தில் சொல்லிப்பானா கிறிஸ்தவமோ இஸ்லாமோ அங்கெல்லாம் இது மாதிரி இல்லவே இல்லை பாருங்க, போங்கன்னு குருட்டு வாதம் ஒன்று பேசிடுவாப்ல. அந்த வாதம் 30கள்லையும் 40கள்லையும் 50கள்லையும் நம்புறாங்கன்னா மக்களுக்கு தேடி படிக்கிற பழக்கம் இல்லை. அதனால ஒருவேளை அவர் சொல்றது சரியா இருக்கும்னு நம்புறாங்க. உனக்கு சுய புத்தி இல்லை, நான் கேட்கிறேன் திமுக காரனே திக காரனே, உனக்கு சுய புத்தி இல்லை, இந்த மாதிரியான ஏற்றத்தாழ்வுகளோ இல்லை ஜாதிய பிரிவினைகளோ வேற எந்த நாட்டிலும் இல்லைன்னு சொல்லி பார்ப்போம். நான் ஆதாரத்தை எடுத்துறேன். அப்படியே அந்த தீவு திடல்ல அந்த புத்தகத்தில் தூக்கிட்டு வந்து தீயில போட்டு எரிக்க நீ தயாரா? அதெல்லாம் பொய்ன்னு நான் நிரூபிக்கிறேன். எனவே இன்னைக்கு வேறொரு கருத்துக்காக குதிக்கல அவர் சொல்லலன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு கருத்தை அவர் சொன்னாரு, அது பொய்ன்னு சொல்லி குதிரா வைப்போம், பொய்ன்னு சொல்லி பேசு. அப்ப நீ என்ன பண்ற? ஒரு பொய்யை பரப்புற. ஒரு பொய்யை சொன்னதுக்கு குதிக்கிறேன்னா ஒரு பொய்யை பரப்புற நீ எந்த அளவுக்கு தகுதியானவன்? நீ ஒரு பொய்ன்னு ஒரு விஷயத்தை சொல்றதுக்கு ஏண்டா தப்பான விஷயத்தை ஊரெல்லாம் பரப்புற, அப்புறம் தப்பான விஷயத்தை பேசிட்டான்னு குதிக்கிற. நீ பண்ற தப்பான விஷயம்டா. ஈவே ராமசாமி எனக்கு தெரிஞ்ச காலங்கத்துல எந்திரிச்சாரு வச்சுக்கவே, அவருக்கு என்னன்னா மனசுல தோணுதோ
அதெல்லாம் ஒரு ஏக சுதியில கத்துறது. அதை பகுத்தாய்வு பண்ணக்கூடிய ஆளே கிடையாது. ஒரு சைக்கோபாத் எப்படி இருக்கும், அது இஷ்டத்துக்கு பேசும் இல்லையா, எல்லாத்தையும் திட்டிக்கிட்டு தெரியாது, அந்த வேலையை பார்த்தாப்புல. ஒரு கட்டத்தில் ஜீவானந்தம் போன்றவர்கள், கண்ணதாசன், ஜீவானந்தம், இப்படி எல்லா பேரும் நீங்க எடுத்து சமகாலத்தில் வந்த நபர்கள். தோழ ஜீவானந்தம் அவர்கள் ஒருத்தர் சொல்லுவார், என்னன்னா ஜமீன்தார் முறையெல்லாம் ஒழிக்குன்னு சொல்லுவாப்புல. ஆனா அந்த பக்கத்து போய் பொப்புளி அரசர் இருக்காரு பாருங்க, அவர் சிறந்த அரசர், நல்ல மனுஷன், சமூக நீதி கொண்டவன் அப்படின்னு பாராட்ட செய்வாப்ல. இங்கிட்டு ஒன்று பேசிட்டு அங்கிட்டு ஒன்று பேசுவாப்ல. இதை சொல்றது யாரு தெரியுமா, நம்ம ஊர் கம்யூனிஸ்ட் கிடையாது, இப்ப இருக்காங்க பாருங்க அந்த கம்யூனிஸ்ட் கிடையாது, உண்மையாவே கம்யூனிஸ்ட் தோழா வாழ்ந்த ஆளு யாரு, தோழ ஜீவானந்தம். தோழ ஜீவானந்தம் எனக்கு தெரிஞ்சு 2 வேட்டியில வேட்டியை துவைச்சு போட்டு அன்னைக்கு காய போட்டு அதுக்கப்புறம் கிளம்பி நம்ம சட்டசபைக்கு வந்து மக்களுக்காக பேசின ஒரு சுதந்திர போராட்ட தியாகி. அந்த ஆளுக்கு இல்லாத புகழ் ஈவே ராமசாமிக்கு எங்க இருந்துச்சு, என்ன தகுதி இருந்துச்சு நான் கேட்கிறேன். அந்த ஆள் 19 வயசுல, நான் 19 வயசு ஆரம்பிச்சு 29 வயசு வரைக்கும் அந்த ஆள் பண்ணது எல்லாமே எனக்கு தெரிஞ்சு பெரும்பாலும் தாசி வீட்டில் தான் கூட்டியிருப்பாப்ல, எது விலை மாதர்கள் வீட்டில் தான் கூட்டியிருப்பாப்ல. ஒரு நாள் காணாம போயிடுவாப்ல, இங்கே இந்த காசியை போட்டு போயிடுவாப்ல. அவங்க அப்பா இந்த ஈவே ராமசாமி தேடின இடம் தெரியுமா, நேரம் எங்கெங்கெல்லாம் விலை மாதர் வீடு இருக்கோ அங்கெல்லாம் போயிருந்தார். எப்படி எங்கெங்கெல்லாம் ப்ராஸ்டியூஷன் இருக்கோ அங்கெல்லாம் என் மையம் இருப்பேன்னு சொன்னாரு. அந்த லெவலில் இருந்தாடா யாரு உங்க ஆளு. ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அவர் காங்கிரஸை விட்டு விலகினார்ல, அப்புறம் வந்தது எல்லாமே வெறுப்பு பிரச்சாரம் மட்டும்தான். அந்த ஆள்கிட்ட பகுத்தறிவு ஒண்ணு எந்த இடத்துல தேடினாலும் கிடைக்காது. நீங்களே சொல்லுங்க, ஒருத்தர் 25-26 வயசு பையன் தீன் காணாம போயிட்டா, அவனை போய் ப்ராஸ்டியூஷன் நடக்கிற இடமா பார்த்து தேடினா அவனை பத்தி அவங்க குடும்பம் எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருப்பாங்க. அதே காலகட்டத்தில் அவனை விட ஒரு 6 வருஷம் கம்மியா இருக்கக்கூடிய ஒரு நபர் இங்க நாட்டுக்காக பிரிட்டிஷ் அரசை எதிர்த்து வியாபாரம் பண்ணி நாமளும் வியாபாரத்தில் அவங்களோட போட்டி போட முடியும்னு ஒருத்தர் கப்பலை ஓட்டினானா அவரை கொண்டாடணுமா இவரை கொண்டாடணுமா நீ சொல்லுங்க. வாவு சிதம்பரம் பிள்ளைக்கு இல்லாத அந்த புகழ் எங்கேருந்து ஈவே ராமசாமிக்கு வருது, எங்கேருந்து வருது சொல்லவா. இத்தனை வருஷம் நீங்க இந்த திராவிடன்ற பேர்ல ஊர் ஊரா நீங்க ஒட்டின லேபிள் எல்லாமே பொய், எல்லாமே உண்மைக்கு புறம்பானது. இந்த மாதிரி உண்மைக்கு புறம்பான விஷயத்தெல்லாம் வச்சு ஈவே ராமசாமி பிம்பத்தை தூக்கி பிடிச்சி நீ அரசியல் பண்ணும்போது அதுக்கு எதிராக ஒரே ஒரு கருத்து தப்பா சொல்லிட்டான்றதா குதிக்கிறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு நான் கேட்கிறேன். அப்ப பதிவோட இறுதியாக சீமான் அவர்கள் சொன்ன கருத்து சொல்லப்பட்டதா இல்லையா இதை நீ கேட்பீங்க. அந்த மாதிரி ஒரு கருத்து சொல்லப்பட்டதா எனக்கு தெரியல. யதார்த்தமான உண்மை என்ன அப்படின்னா அப்படியான கருத்து அவர் சொல்லப்பட்டதா தெரியல. ஆனா அதை விட கேவலமா அசிங்கமா அருவருப்பான கருத்துல அந்த சொன்னது உண்டு. அது எல்லா வகையிலும் ஈவே ராமசாமின்ற நபரை 1% கூட நீங்க பகுத்தறிவு பக்கத்தில் உள்ள வச்சு பார்க்க முடியாது. ஆனா இங்கே அந்த ஆளை வச்சு இவங்க பட்டியல் சமூக மக்கள் இருக்காங்களே, அதாவது ஜாதி ஒழிப்புன்னு பட்டியல் சமூக மக்களை ஏமாற்றணும். இன்னொரு போது இந்து மதத்துக்கு எதிராக பிரச்சாரம் பண்றதுக்கு இங்க மதவெறி பிடிச்ச மதமாற்ற கும்பலுக்கு ஈவே ராமசாமி தேவை. ஏன்னா அந்த ஆளை திட்ட முடியும். இந்த 2 தேவைகள், பட்டியல் சமூக மக்களை ஏமாற்றணும், இன்னொரு பக்கத்து இந்து மதத்தை எதிர்க்கணும். இந்த 2 தேவைக்காக மட்டும்தான் ஈவே ராமசாமின்ற போலி பின்பத்தை, ஒரு போலியான பின்பத்தை இவங்களே உருவப்படுத்தி அதை எந்த அளவு கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா அதை எதிர்த்து எவனும் கேள்வியே கேட்கக்கூடாது அப்படின்னு ஒரு காலகட்டம் வரைக்கும் இருந்தாங்க. அதெல்லாம் உடைச்சு கொண்டு வந்தாச்சு. எப்படி உடைச்சு சுக்கு சுக்கா உடைச்சாச்சு. ஈவே ராமசாமி பேரை எடுத்தினாலே ஊரே சிரிக்கிற மாதிரி இருக்கு. அந்த ஆளோட வாழ்க்கை அப்படி, அந்த ஆளுக்கு பேசுறது அப்படி. எனவே உண்மையை நீ பேசுறதா இருந்தா மட்டும் அடுத்த உண்மையை பேச சொல்லு. நீயே உண்மையா இல்லாத பட்சத்தில், யாரு திகாவே திமுக சொல்றேன், ஈவே ராமசாமி விஷயத்தில் நீயே உண்மையா இல்லாத பட்சத்தில் எங்கிட்ட இருந்தா நீ உண்மையை எதிர்பார்க்காத. சீமான் அவர்கள் அந்த விதமா உங்களுக்கு போட்டது இல்லையா, நீங்க கொடுத்தீங்களா அதுக்கு எதிர்வினை தான்.